இப்போ நம்ம வந்து காரா சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதை வெட்டிக்கலாம். மிக்ஸி கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த குட்டி மிக்ஸி வந்து குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். இது வந்து ஜூஸ் மிக்சரு, அதனால் இது அரையாது. அதனால் அதில் குறைன்னு அரைச்சிட்டு இதில் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கேற்ப மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து சட்னியை வந்து தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தெல்லாம் எதுவும் போட வேணாம். அப்படியே வந்து சட்னியை ஊற்றிக்கலாம். இது அப்படியே தொடாமல் வந்து அப்படியே வச்சிட்டோம்னா தெரிக்காது. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சட்னி வந்து இது மாதிரி வந்துடுச்சுன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.